ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ரோமர் 8:32. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தம்முடைய விலையேற பெற்றதையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற எல்லாவற்றிலும் நம்முடைய ஜீவன் முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒருவர் ஜீவனையே நமக்காக கொடுக்கும் போது மற்றவைகளை கொடுப்பது மிக சாதாரணமான காரியம். தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை நாம் எண்ணி பார்க்கும் போது மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறேன் என்று சொல்லுவது எவ்வளவு உண்மை உள்ள காரியம். ஆகவே நாம் தேவனிடத்தில் கேட்பது எதுவோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் நமக்கு பிரயோஜனமான சகலத்தையும் கொடுக்க வல்லவர். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இதை எனக்கு தாரும் என்று நம்முடைய தேவைகளை ஒப்புவித்து ஜெபிப்போம். அநேக நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்வில் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டோம். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம், தேவனை கனப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்களை விட்டு விலகாத உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சுகிறோம். உம்மை எதிர்நோக்கி காத்திருக்கும் மனதையும் அமைதியான வாழ்வையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பயங்கள், சந்தேகங்கள், பதட்டங்கள், கவலைகள் நீங்கி உம்மிலே பலன் கொள்ளவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் கண்ணீரையும் மாற்றி வறுமை, கடன், ஆசீர்வாதம் இல்லாத நிலை, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாவற்றிலும் இருந்து உபத்திரவங்களை கடந்து வர பலன் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைகளை அகற்றும் தேவன் தாமே ஒவ்வொருவரின் வாழ்வின் ஆசீர்வாத தடைகளை மாறச் செய்யுங்க. பிள்ளைகளின் திருமண தடைகளை அகலச் செய்யுங்க. வேலையில் பதவி உயர்வும் சம்பள உயர்வுக்கும் இருக்கும் தடைகளை நீக்கி போடுங்க. தொழிலில் முன்னேற்றம் இல்லாத நிலைகளை மாறச் செய்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அனுகூலமான கதவுகளை திறந்தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பாதுகாப்பும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவமும், பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிற சபை போதகர்கள், குருவானவர்கள், ஊழியர்கள், மிஷினரிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் அரணாக இருந்து பாதுகாத்து உம்முடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்ய வழி நடத்துங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மாநில கவர்னர்கள், மாநில முதல்வர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் உதவியாளர்கள், ஆலோசனைக்காரர்கள் யாவரும் உங்க ஞானத்தால் நிறைந்து பாதுகாப்பான வளமான தேசத்தை உருவாக்க வழி நடத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.